ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு ரொம்பவுமே உபயோகமாக இருக்கும் இந்த வீடியோ. இதில் நான் ஒரு பால் ரெசிபி தான் சொல்ல போகிறேன். இந்த பால் உளுந்து வச்சு நம்ம செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது நான் இதுக்கு ஒரு 1/2 கப் உளுந்து எடுத்திருக்கேன். ஒரு சின்ன கப்பில் தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டே நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். ஒரு 15 நிமிஷம் இருக்கட்டும். 15 நிமிஷம் கழித்து இது ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது குக்கரை மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 3 விசில் மட்டும் விட்டால் போதும். பாருங்கள், இப்போ 3 விசில் வந்துருச்சு. எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். உங்கள் குக்கரை பொறுத்து ஒரு 1-2 விசில் கூட்டி கூட வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். இப்போ இது ஆறின உடனே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் எடுத்து காட்டுறேன். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை மறுபடியும் குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சூடு பண்ணிக்கலாம். இது கூட நான் வெல்லம் சிரப் சேர்க்கிறேன். வெல்லத்தை நல்லா கல் மண் இல்லாமல் கொதிக்க வச்சு வடித்து இது கூட சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் இனிப்புக்கு என்ன தேவையோ அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா சூடு வந்த உடனே இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரே ஒரு பிஞ்சு உப்பு, கொஞ்சமாக சுக்குத்தூள், கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா கலந்துட்டு சர்விங் கப்புக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ எம்மியாக இருக்குன்னு. இப்போ வாங்க, இந்த உளுந்து பால் நம்ம குடிக்கிறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்குன்னு இப்போ பார்க்கலாம். இந்த பால் நரம்பு மண்டலத்தை நல்லாவே ஸ்ட்ரென்த் பண்ணும். அப்புறம் இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. உடலுக்கு நல்லா குளிர்ச்சியும் கொடுக்கும். பெண்களுக்கு ஏற்படுற இடுப்பு வலி, அப்புறம் மாதவிடாய் கோளாறு, இது எல்லாமே நீங்கிறதுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா, குழந்தை பெற்ற பெண்களுக்கு தாய்ப்பால் அதிகமாக சுரக்கிறதுக்கும் இது நல்லாவே உதவி செய்யுது. வயிறு உப்புசம், மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் எல்லாமே இதை நீக்குது. இவ்வளோ நல்ல குணங்கள் வாய்ந்த இந்த உளுந்து பாலை நீங்களும் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. ஃபேமிலியாக ஆரோக்கியமாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.